ஜாதி கொடுமை அப்படிங்கிறதுலாம் அந்த காலங்க. இது டிஜிட்டல் யுகம். இப்போல்லாம் ஜாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்குது இந்த நேரத்தில். ஆனால் தென் மாவட்டங்களில் மட்டும் அப்பப்போ தாக்குதல் நடக்குது, ரத்தம் தெரிக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குது? தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்டு வசதி வாய்ப்புகளோடு இருந்தாங்க அப்படின்னா அது ஏன் ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு கலாச்சார அதிர்ச்சியை கொடுக்குது? அது ஏன்? இது ஜாதி மோதலா இல்லை அதிகார போட்டியா? சந்துரு கமிஷன் தொடங்கி என்னென்னமோ கமிஷன்லாம் நிறைய போட்டாங்க. இப்போ அதில் சொன்ன தீர்வுகள்லாம் என்ன ஆச்சு? நடைமுறைப்படுத்துனாங்களா, படுத்தலையா? அதனுடைய விளைவுகள் என்ன? அதிகார வர்க்கம் இன்னும் ஜாதி போர்வைக்குள்ளே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதா? இப்படிலாம் நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கும் கூட இருக்கும். அதை ஒரு உணர்ச்சி மயமாக அணுகாமல் தரவுகள்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சில உண்மைகள்லாம் நமக்கு தெரிய வரும். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர வீடியோவை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன மாதிரி இருந்தாலும் மறந்துடாமல் அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் மாவட்டங்கள் அதில் அடிக்கடி ஜாதிய தாக்குதல்கள் செய்தியாக வந்துக்கிட்டே இருக்கு. நாங்குநேரில் பள்ளிக்கூடத்து பையன் சின்னத்துறை, இப்போ சமீபத்தில் கவின் ஆணவ படுகொலை, இப்படி ஏராளமான செய்திகள் தென் மாவட்டங்களை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால் பொதுவாக ஒரு பார்வை ஒன்று இருக்குது. வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களில் ஜாதிய பற்றுதல் அதிகம், ஜாதி வெறி அதிகம், ஜாதி தாக்குதல்கள் அதிகம், இப்படியான ஒரு பார்வை பெரும்பாலானவற்ற இருக்குது. இந்த மாதிரியான தாக்குதல் எல்லா இடங்கள்லையும் இருக்குது அப்படின்னாலுமே கூட தென் மாவட்டங்கள் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு படி அதிகம் இருக்கிறதா எல்லாரும் நினைக்கிறாங்க. பொதுவாக ஜாதி அடுக்குமுறை அப்படிங்கிறது தகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதுக்கு பலரும் மறுப்பு தெரிவிக்கலாம். நீங்கள் கூட இந்த மாதிரி அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லை. எப்படி பாருங்களேன், நீங்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதிய ஒடுக்குமுறை எப்படி இருந்தது, அதை மாதிரி இப்போ இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக அப்படி இல்லை அப்படிங்கிறத நீங்களும் ஒத்துக்கிடுவீங்க. பழைய காலத்தில் சட்டப்படி சாதி செல்லுபடியாகிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சட்டப்படி ஜாதியை காப்பாற்ற முடியாது. நீங்கள் இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரும் யாரையும் வற்புறுத்த முடியாது. இந்த இடத்துல தான் வாழணும், இன்னாருக்கு கீழே தான் வேலை செய்யணும், இன்ன வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரும் யாரையும் வற்புறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ முடியாது. அதே மாதிரி இவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இந்த முறையில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், இந்த முறையில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரையாவது வற்புறுத்த முடியுமா அப்படின்னா அப்படியும் முடியாது. அதாவது சட்டப்படி இது எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் இது முழுசாக ஒழிஞ்சிருச்சா அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பழைய காலத்தில் இருந்தது மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, எளிமையாக சொல்லணும்னா ஜாதிய அடுக்குமுறை அப்படிங்கிறது நிலப்பிரபுத்துவத்தோட தொடர்பு கொண்டது. நிலப்பிரபுத்துவத்தினுடைய தேவை ஜாதிய அடுக்குமுறையை தக்க வச்சிருந்தது, வளர்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைய முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய வளர்ச்சி அது ஜாதிய மனோபாவத்தையும் ஜாதியினுடைய தேவையையும் அடித்து நொறுக்கி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அதனால தான் பழைய காலத்தை மாதிரி இப்போ ஜாதியை வலியுறுத்த முடியாது. ஆனால் வேற வழிகளில் என்னென்ன வழிகள்லாம் அதை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது முழுமையாக நின்றுடுச்சு, ஜாதிய பாகுபாடே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த உற்பத்தி முறை வளர நிறைய தொழிற்சாலைகள் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பித்து, வேலைக்கு போகிற இடத்துல எல்லாரும் ஒரே நிலைமையின் கீழே இருக்கிற சூழ்நிலை வர வர அது வளர வளர இப்போ இருக்கிற ஜாதிய மனோநிலையும் இன்னும் கொலையும் இன்னும் உடைவை சந்திக்கும். இதுக்கு பேர் தான் உற்பத்தி முறை மாற்றம் அப்படிங்கிறது. அந்த உற்பத்தி முறை மாற்றம் நடந்ததுனால பழைய உற்பத்தி முறையினுடைய தேவையாக இருந்த ஜாதி அடுக்குமுறை அப்படிங்கிறது இப்போ தகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றுமே இல்லை. சரி, அது தகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ ஏங்க இவ்வளோ ஆவண கொள்ளைகள் நடக்குது, இப்போ ஏங்க இவ்வளோ ஜாதிய தாக்குதல்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்ல முடியும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த தாக்குதல்களே ஜாதிய கட்டமைப்பு உடஞ்சு நொறுங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு வித அடையாளம் தான். இப்போ எந்த விதத்திலையும் சட்டப்படி ஜாதியை பாதுகாக்க முடியாது அப்படின்னு வரும்போது
பழைய உற்பத்தி முறையினுடைய மிச்சமாக இருந்துகிட்டு இருக்கிற பலர் அவங்க இந்த ஜாதி அமைப்பை எப்படியாவது கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சட்டப்படி வழி இல்லை அப்படிங்கிற போது சட்டத்துக்கு விரோதமான பல காரியங்கள் மூலம் தங்களுடைய மன வக்கரத்தை தணிச்சுக்கிறாங்க. இதுதான் தாக்குதல்களாக வெளிப்படுது. இது எல்லா இடத்துலையும் இருக்கிற பொதுவான நிலை. ஆனால் தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பொதுவான நிலையிலிருந்து சில வேறுபட்ட விஷயங்களும் இருக்குது. அதை நம்ம பரிசீலிக்க வேண்டியது. ஒப்பீட்டளவில் பார்த்தோம் அப்படின்னா பிற மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் சற்று மேம்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தரவுகளின் அடிப்படையில் உண்மை. பேராசிரியர் ராஜ் கௌதமன், MSS பாண்டியன், இந்த மாதிரியான ஆட்கள் செஞ்ச ஆய்வுகள், தீர்ப்பறிஞர் மோகன் கமிஷன், பாண்டியன் கமிஷன், இந்த மாதிரியான கமிஷன் கொடுத்த அறிக்கைகள், இதிலெல்லாம் இந்த விவரங்கள் இருக்குது. இப்போ இந்தியாவுடைய சராசரி கல்வி அறிவு அப்படின்னா 23.28 விழுக்காடு. தனிப்பட்ட முறையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி மட்டும் கணக்கெடுத்தோம் அப்படின்னா அதில் குறைவு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் தமிழ்நாட்டு அளவில் நீங்கள் தென் மாவட்டங்கள் பிற மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா பிற மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கல்வி அறிவு அப்படிங்கிறது 65% 70% வரைக்கும் இருக்குது. அதாவது தேசிய சராசரியை விட குறைவாக இருக்குது. இதுவே தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 78 விழுக்காட்டிலிருந்து 82 விழுக்காடு வரைக்கும் இருக்குது. அதாவது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. இதே மாதிரி தான் நிலம் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் துண்டு நிலமாவது வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தரவு துல்லியமாக கிடைக்கல அப்படின்னாலுமே கூட இருக்கிற தரவுகளை வச்சு பார்க்கும்போது பிற மாவட்டங்களில் இருக்கிற மக்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சொத்துரிமையை விட 2 மடங்கு அதிகமாக தென் மாவட்டங்களில் இருக்குது. தோராயமாக பிற மாவட்டங்களில் 20% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் துண்டு நிலம் இருக்குது அப்படின்னா அதுவே தென் மாவட்டங்கள் அப்படின்னு வந்ததுன்னா அவங்களுக்கு 40% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துண்டு நிலம் சொந்தமாக இருக்குது. இதே மாதிரி வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் அதுலேயும் தென் மாவட்டங்களில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் கொஞ்சம் அதிகப்படியான வேலை வாய்ப்புலையும் இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் குறிப்பிட்ட அளவு வெளிநாட்டு வேலை வாய்ப்புலையும் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த நிலைமைகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆதிக்க ஜாதி அப்படின்னு சொல்லி தங்களே நினைச்சுக்கிற அவங்களை விட ஒப்பீட்டளவில் அவங்களுக்கு சமமாகவும் ஒருபடி மேலேயும் இருக்கிறாங்க. இந்த நிலை தான் தென் மாவட்டங்களில் ஜாதிய வன்மம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்கான அடிப்படையாக இருக்குது. இப்போ இவ்வளவு காலம் தனக்கு கீழே இருந்தவங்க இப்போ தங்களை தாண்டி போகிறாங்க அப்படின்னு வரும்போது அதை சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வரும்போது அவங்க அதை வேறு வழிகளில் தீர்த்துக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான தொடர் தாக்குதல்களாக இருக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி உற்பத்தி முறை மாற மாற அந்த வளர்ச்சி இன்னும் மேலும் அதிகரிக்கும். இது எல்லா பகுதிகளிலையும் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஜாதியினுடைய கொடூரம் இன்னும் குறையும். அப்படி குறைஞ்சு ஜாதிகளற்ற ஜாதி படிநிலையற்ற ஒரு சமமான சமூகம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அது உடனே உருவாகும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படி உருவாகும் காலம் வந்தது அப்படின்னா அந்த காலத்தில் முதல்ல அடி எடுத்து வைக்கிறது தென் மாவட்டங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரியான கொடூரங்கள் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இல்லையா, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அரசாங்கம், காவல்துறை இந்த மாதிரியான இவங்களோட உதவி இல்லாமல், இவங்களுடைய பார்வை இல்லாமல், இவங்களோட தயவு இல்லாமல் இந்த மாதிரியான ஜாதிய தாக்குதல்கள் கொடுமைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, அரசு நினைச்சதுன்னா, காவல்துறை நினைச்சது அப்படின்னா இந்த மாதிரியான தாக்குதல்களை வெகுவாக குறைச்சிட முடியும். ஆனால் அவங்களும் அதுக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் இப்போ வலதுசாரிகள் அவங்க அதிகாரத்தில் இருக்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதும் இதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அவங்க என்னதான் முதலாளித்துவ ஆதரவாளர்களாகவும் முதலாளித்துவத்தை வேகமாக வளர்த்தெடுக்கிறவங்களாகவும் இருந்தாலும் உள்ளூர் அளவில் அவங்களுடைய இருப்புக்கு, தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்கு, தங்களுடைய அதிகாரத்தை தேர்தல்கள் மூலம் பெறுறதுக்கு மக்கள் இந்த மாதிரி ஜாதி வாரியாக பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்குது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவங்க பல வேலைகள் செய்கிறாங்க. அதுவும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் இருந்து தான் நம்ம தீர்வுகளை நோக்கி சிந்திக்க முடியும்.
முதல் விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி அரசு அதிகாரிகள், அவங்க எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகள் உட்பட பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் வரை அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல நீண்ட நாள் வச்சிருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலவழியில் 2 வருஷமோ 3 வருஷமோ ஒரு குறிப்பிட்ட காலவழியில் அவங்கள மாற்றிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு அரசியல் பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். சில காலத்துக்கு முன்னால் கூட பாடத்திட்டத்துக்கு அப்பாற்பட்ட கல்வி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த தனியார் மய வேகத்தில் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு. அதை மறுபடியும் கொண்டு பாடத்திட்டத்துக்கு அப்பாற்பட்ட கல்வியை முடித்ததுக்கப்புறம், கல்லூரியை முடித்ததுக்கப்புறம் இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விதத்தில் பாடத்திட்டங்கள் அல்லாத பாடமாக சில பிரிவுகளை வச்சு அதை தொடர்ச்சியான வகுப்புகளாக கொண்டு போகணும். அடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த SPL, ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படிங்கிற ஒரு முறை, அது அந்தந்த கல்லூரிகளில் அந்தந்த பள்ளிக்கூடங்களில் அவங்களே தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்து ஒரு லீடரை உருவாக்குவாங்க. அது சில ஒழுங்குமுறைகளை கொண்டு வரும். ஆனால் அதில் சில பிரச்சனைகளும் இருந்தது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. அதை பூதாகரப்படுத்தி அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த மாதிரியான தேர்தல் நடத்தி SPL தேர்ந்தெடுக்கிறதன் மூலம் முறையான அரசியல் பயிற்சி அப்படிங்கிறது மாணவர்களுக்குள்ளே வருது. அதை நம்ம மறுக்கக்கூடாது, இழக்கக்கூடாது. அடுத்து ஜாதி, மதம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிற எந்த அடையாள சின்னங்களும் பழக்க வழக்கங்களும் பள்ளி கல்லூரி வளாகங்களுக்குள்ளே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் இதுக்கான முதற்கட்டமாக ஜாதி குறியீடுகளோ இல்லை வேறு எதுவுமோ பழக்க வழக்கங்களோ பள்ளி கல்லூரி வளாகங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அணியக்கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கராராக பின்பற்றணும். அதை மதத்துக்கும் விரிவுபடுத்தலாம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்கிறதன் மூலம் பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்களை இந்த ஜாதிய வெறியேற்றல்களுக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும். அப்படி தடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த ஜாதிய கொடுங்கோன்மைகளை பெரிய அளவுக்கு நம்மளால் தடுத்துட முடியும். அந்த மனோநிலைக்கு நம்ம எல்லோரும் வரணும் அப்படிங்கிறது தான் சொல்லியோட விருப்பம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த கருத்தில் உடன்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாற்று கருத்து இருந்துட்டாலும் தயங்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கலாம். மிக்க நன்றி.